அக்கினி நாவாக அவன் விடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் கோடான கோடி பரிசுத்த தேவதூதர்கள் மத்தியில துதித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிற தெய்வமே, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில வரவேண்டிய எல்லா ஜனங்களையும் கொண்டு வாருங்க. ஒவ்வொருவரும் கர்த்தாவே தேவ சமூகத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதனை செய்ய தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். வந்த ஜனங்கள் ஆண்டவரை வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடும் விடுதலையோடும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஆராதனை முழுவதையும் தேவனை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடல் புத்தகத்தில் இந்த வேளையில் சில பாடல்களை பாடி நாம் உற்சாகமாய் இந்த நாளில் தேவனை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்தில் 813வது பாடல். அல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளோ குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேலும் ஆண்டவர் வழி நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோட இந்த பாடலை பாட போகிறோம். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். அவர் சமூகம் நம் முன் சென்றிடும், என்றும் இளைப்பாறுதல். அவர் சமூகம் நம் முன் சென்றிடும், என்றும் இளைப்பாறுதல். தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்துவிடும். தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்துவிடும். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். தகப்பனை போல் சுமந்திடுவார், கண்மணி போல் காப்பார். தகப்பனை போல் சுமந்திடுவார், கண்மணி போல் காப்பார். பாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஒரு வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். நன்மையினால் நிரப்பிடுவார், கிருபை பொழிந்திடுவார். நன்மையினால் நிரப்பிடுவார், கிருபை பொழிந்திடுவார். பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு. பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு. ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. 896வது பாடல். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த வேலையில பாட போறோம். அவர் உயர்ந்தவர். ஆமென். ஆண்டவர் உயர்ந்தவரா இருக்கிறார். பரலோக தேவனே
உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக ராஜனே. உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக தேவனே. உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக ராஜனே. உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. வழி நடத்திடுவீர் மோசேயின் தேவனே. என்னை வழி நடத்திடுவீர் மோசேயின் தேவனே. என்னை வழி நடத்திடுவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் என் வாழ்க்கையில் இருக்கிற மதில்களை நொறுக்கி போட போறீங்க. யோசுவா எல்லா விசுவாசத்தோடு எங்கள் மாதில்களை நொறுக்குவீர். உமது அன்பின் கரங்கள் என் வாழ்க்கையில நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் படிட்டு 1028வது பாடல். ஹல்லேலூயா. ஒரு மழையா பெரும் மழை ஆண்டவர் இறங்கி கொண்டு போறார். ஹல்லேலூயா. அவரின் அபிஷேகத்தை உணர்ந்து அவரோட அபிஷேகத்தில் நிரம்பி அவரோட பிரசன்னத்தை உணர்ந்து இந்த நேரத்தில் நம்ம அவரை துதிக்க போறோம். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும்
அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியும் நிரம்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை ஒன்றுமில்லாத நிலைமை மத்தியில ராஜா, you are there to create things, Lord. Hallelujah. எலும்புகளை கொண்டு ஒரு சேனையை உருவாக்குகிற தேவனோ, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கி என் மேலே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே தேவனி ராஜா, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாது நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், நாங்கள் நடுங்கி போகிற அளவுக்கு ஒரு தேவ பிரசனம் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் ராஜா, நீர் இறங்கி வாங்கப்பா. என்னோட சூழ்நிலை மத்தியில, ஒன்றுமில்லாத நிலைமையின் மத்தியில, அப்பாண்டரை சுபா உடைந்து போன எங்கள் எலும்புகள் மத்தியில உம்முடைய அபிஷேகம், உம்முடைய தேவ பிரசனம் அசைவாட்டட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களோட உடைக்கப்பட்ட வாழ்க்கைய ஆண்டவரே நீர் ஒரு பெரிய சேனையா இந்த நேரத்துல வழி நடத்த போறீங்க. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கி உம்முடைய அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியை எங்கள் மேலே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவனால ஒன்றுமல்ல அப்பா. அப்போ உம்முடைய சமூகத்தில் நான் காலிலிருந்து குப்பராஜா என்னை கொண்டு பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனை தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிற தேவன் உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற எலும்புகளை கொண்டு இதனால ஒண்ணுமே நடக்காதுன்ற ஒரு விஷயங்களை கொண்டு ஒரு சேனை ஆண்டவர் கொண்டு வர போற. ஹalleluya. விசுவாசத்தோட ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரோட அபிஷேகத்தை நிரம்பி அப்பா நீ தந்த தரிசனத்தை நிறைவேற்றுங்க. இந்த நேரத்துல ஆண்டவரே சுபா நான் தரிசனத்தை உரைக்க ஆண்டவரே சுபா நீர் பலனை கொடுங்க. ஹalleluya. நீ நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில்
நீர் அதிகமா செயல்படணும் ராஜா. இந்த நேரத்துல உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரை உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆண்டவரே இயேசுப்பா, என்னோட கஷ்டத்தின் நேரத்துல கூட இருந்ததுக்காக நன்றி. ஒரு சேனையை நீர் எழுப்ப போறபடி நாள நன்றி ராஜா. ஹalleluya. ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்து விஷயங்களை காரியங்களை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்க. உம்மை உயர்த்துகிறேன். நீ உயர்ந்தவர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் நீர் உயர்ந்தவர். அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை மாற்றும், என்னை அக்கினியாய் அப்பாண்டரை பின்மாற்றத்தின் ஆவி எடுத்து போட்டு ஹalleluya இருதயத்தை அக்கினியினால நீ குணமிடுங்க ராஜா. ஹalleluya cleanse me master. ஹalleluya உம்முடைய கூட நான் இருக்கேன் ராஜா. ஹalleluya என்னை நீ கழுவுங்க சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வேறு யாரும் பார்க்காத ஒரு பெரும் காற்று உம்முடைய பிரசன்னம். ஹalleluya. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினி அணியிறங்கி வாருங்க ராஜா. ஹalleluya. உம்முடைய மகிமையில நாங்க நிரம்பி வழிய, உம்முடைய பிரசன்னத்துல நாங்க நிரம்பி வழிய நீர் இந்த நேரத்துல வர வேண்டும் ராஜா. ஹalleluya. அப்போ உம்முடைய அக்கினியினால நீர் இறங்கி வாருங்க ராஜா. ஓ எங்களோட சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீர் இந்த நேரத்துல உம்முடைய தழும்புகளால சுகமாக்குங்க. ஹalleluya. ஜெபிக்கிற என்னுடைய இந்த நேரத்துல ஹalleluya உமக்காக நான் செலவிடுகிற இந்த நேரத்துல ஹalleluya நீர் என் வாழ்க்கையில விஷயங்களை செய்து முடிங்க. ஹalleluya இது நடக்குமா நடக்காதா நான் நினைத்திருக்கிற இந்த நேரத்துல ஓ ஹalleluya தேவ பிரசன்னம் தேவ மகிமையை கொண்டு எனக்கு பின்பாக இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைத்தெறிங்க. ஓ நான் போக முடியாம இருக்கிற இந்த வழியை நீர் தகர்த்தெறிங்க ராஜா. ஹalleluya உம்முடைய பிரசன்னம் உம்முடைய தேவ மகிமை ஓ நான் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துகிற தேவன். ஹalleluya இந்த நேரத்தில் ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறார். என் தேவன் பெரியவர். அவர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். எலும்புகளின் மத்தியில ஒரு சேனையை எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அவரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி ஓ ஹalleluya நான் மகிமைப்படுத்துகிற சொல்லுங்க. என் தேவன் உம்மை நான் உயர்த்துகிறேன் சொல்லுங்க. ஹalleluya நீ சிங்காசனத்துல வீற்றிருந்து இந்த ஏழையை கண்ணோக்கி பார்க்கிறீங்கப்பா. ஹalleluya ஒன்றுமில்லாத என்னை நீர் உயர்த்துகிறீங்க, ஒன்றுமில்லாத என்னை நீ சுகப்படுத்துகிறீங்க, ஒன்றுமில்லாத என் மத்தியில நீ பெரிய காரியங்களை விஷயங்களை திட்டங்களை வைத்திருக்கிறீங்க ராஜா. நீர் எவ்வளவு பெரியவர். ஹalleluya. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. உயர்ந்தவர் ராஜா. அவரை உயர்த்துங்க. என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya நீர் உயர்ந்தவர் ராஜா. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா என் மேல் நீர் வைத்திருக்கிற திட்டம் அது பெரியது ராஜா. ஹalleluya நான் ஒருவேளை நினைத்து திகைத்து போய் நிற்கலாம் அப்பா. என்னால இது முடியாத இந்த பிரச்சனை எப்படி இருக்குமோ இந்த நேரத்துல நான் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என்ன உயர்த்தும் போது உன்னுடைய தடை உன்னோட வியாதி இந்த நேரத்துல நான் உடைக்க போகிறேன். ஹalleluya விசுவாசத்தோட ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவரை
மகிமைப்படுத்தும். ஆண்டவரே நீர் பெரியவர். ஹalleluya. நீர் பெரியவர் ராஜா. நீர் உயர்ந்தவர். நீர் உயர்ந்தவர். ஹalleluya. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா எத்தனை சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவரே இயேசுப்பா என்னை விட்டு கொடுக்காம என்னோடு கூட நீர் யூதராஜ சிங்கமா நீர் வழி நடத்துனீங்க ராஜா. You are with me master. ஹalleluya. நம்ம துதிக்கும் போது ஆண்டவரோட மகிமைகளை ஆண்டவர் அவரோட ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஹalleluya. நீர் உயர்ந்தவர் 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 உயர்ந்தவர். ஹalleluya. நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே இயேசுப்பா நான் என்னத்தை செலுத்துவேன் தகப்பனே. ஹalleluya. எவ்வளவு நாட்கள் ஆனாலும் ஆண்டவரே இயேசுப்பா அது போதாதையா. ஹalleluya. என் உடம்புல நீர் ஜீவனை கொடுத்து ஹalleluya இந்நாள் வரைக்கும் என்னை நீர் வழி நடத்தினீர். அதற்கு நன்றி 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 நன்றி. நீர் பெரியவர். ஹalleluya. ஓ என் தேவன் நீர் பெரியவர். நீர் பெரியவர். அப்பா ஆண்டவரே இயேசுவே நீர் உயர்ந்தவர் ராஜா. அவரை உயர்த்தி அவரை துதிப்போம். ஹalleluya. துதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் நம்ம. ஆமென். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. ஹalleluya. நீர் பெரியவர் தகப்பனே. என்னோடு கூட நீர் இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கிறது. ஹalleluya. ஓ இந்த வருஷத்தை எப்படி கடந்து போவேன் நினைத்த நேரத்தில் ஹalleluya இன்னைக்கு நான் இங்க நிற்கிறேன் ஆண்டவரே. அந்த பிரச்சனை எனக்கு முன்பாக எப்பவோ கடந்து போய் விட்டது ராஜா. இட்ஸ் பை யோர் பவர். அது உம்முடைய பலத்தினால. ஹalleluya. அப்பா ஆண்டவரே இயேசுவே நீர் எவ்வளவு பெரியவர். ஓ நீர் பெரியவர். யூதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய். துதி அபிஷேகம் உன்னோடுதான். ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்ல போது. ஹalleluya. விசுவாசிக்கிறவன் எத்தனை பேர் கைகளை தட்டி ஹalleluya இன்னைக்கு நான் உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா எனக்கு முன்பாக இருக்கிற கட்டுகளை இந்த நேரத்தில் நீர் எனக்கு முன்பாக சென்று முறித்து எனக்கு ஆண்டவரே ஒரு சூப்பரான ஒரு வழியை நீர் உண்டாக்க போகிறீங்க. ஹalleluya. இனிமே நான் கலங்கி தவிக்க தேவையில்லை ஆண்டவரே. அப்பா என்னோட சூழ்நிலையா இருந்தாலும் சரி என்னோட பலவீனமா இருந்தாலும் சரி எனக்கு முன்பாக நீர் சென்று ஹalleluya ஒரு அற்புதமான வழியை நீர் எனக்காக உண்டாக்க போகிறீங்க. என்னோட யுத்தத்தை நீர் எனக்காக செய்து முடிக்க போறீங்க. ஹalleluya. அவரை துதித்து அவரை துதித்து அவரை துதித்து நம்ம இன்னைக்கு அவரை துதிக்க போறோம். ஹalleluya. யூதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய். துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நான் அழைக்கப்பட்டேன். துதி அபிஷேகம் என்னோடுதான். யூதாவின் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்று சத்துருவேன் பிடாரியின் மேலிருக்கும். தலை குனிந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிற ஹalleluya விசுவாசத்தோட உன் சத்துருவேன் பிடாரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை. என் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை. என் பிரச்சனைகளை என் தேவனின்
என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்துக்கு இன்னும் வருடத்துல உன்னை விட்டு நீங்க மாட்டா. ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தில் தேவனவர் என்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகள் சொல்லுங்க, ஜனங்களுமே என்னை விட்டு போனவங்க வருகிற நேரம். ஹல்லேலூயா. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை என் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் உயர்த்துகிற துதியின் துதியின் ஆளுகை ராஜ்யம் என் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டை தகர்ந்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீர. இந்த நேரத்தில் சத்துருவின் கோட்டை துதி முதல்ல செல்லட்டும். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில இனிமே முடிவெடுங்க. எனக்கு முன்பாக துதி செல்ல போகுது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எந்த நேரத்துல நான் துதிக்க போறேன். So that God is going to do wonders in my life. Hallelujah. ஆண்டவரே நான் துதிக்க ஆண்டவரே எனக்கு முன்பாக செல்ல போறேன். யாராலும் இதை தடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்க ஒரு வாக்குத்தத்தம் என்னை துதிக்க இந்த நேரத்துல I'm going to do wonders in your life. உன் வாழ்க்கையில நான் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறேன். Hallelujah. ஓ தேவனின் பெரியவர். என் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். யூதா ஒரு செகண்ட் எழுந்து துதி. துதிப்பதற்கே நான் அழைக்கப்பட்டேன். துதி அபிஷேகம் ஹல்லேலூயா. யூதாவே நீ எழுந்து துதி. துதிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டேன். சொல்லுங்க. துதி அபிஷேகம் என்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம். எல்லாரும் என்று துதியின் ஆளுகை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்ல போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஹல்லேலூயா நம்மை துதிக்கிற இந்த நேரத்துல என்னோட பிரச்சனைகளை நீர் உடைக்க போகிறீர் ராஜா. ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் சென்று கோணலானவைகளை நேராக்க போகிறீங்க. ஆண்டவரே இந்த வருஷத்தை நான் எப்படி முடிப்பேன்னு இந்த நேரத்துல நான் திகைத்து போய் நிற்கிறேன். பட் யூ ஆர் வித் மீ. ஆண்டவரே நான் உம்மை நம்புறேன் ராஜா. நீர் எனக்கு முன்பாக சென்று இன்னைக்கு நீர் பயங்கரமான காரியங்களை செய்து முடிக்க போகிறீர். ஹல்லேலூயா. என்னோட துதி ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறனால என்னோட கஷ்டங்களை நீர் நீக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க. உம்மை துதிக்கிற ராஜா எனக்கு முன்பாக நீர் சொல்லுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. ஆண்டவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா. உம்மை நம்பி இருக்கிறேன் தகப்பனே. நான் உம்மை மாத்திரமே என் ஜீவனை காட்டிலும் நம்பி இருக்கிற ராஜா. எத்தனை பேர் என்னை விட்டு போனாலும் அப்பா சகோதரர்கள் மத்தியில் என்ன நீர் உயர்த்தி வைக்க போகிறீங்க. எத்தனை பேர் என்ன அசிங்கப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே என்னோட தலையா இந்த மாதத்துல ஹல்லேலூயா இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல you are going to lift up my head Lord. ஹல்லேலூயா. இனிமேல நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை ராஜா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும் ராஜா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. என் தேவன் நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நீர் உம்மை உயர்த்துகிறார் ராஜா. உம்மை உயர்த்துகிறேன். இயேசுவே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு அன்புள்ள தகப்பனை போல எங்களை அனுதினமும் வழிநடத்தினவரே, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த மட்டும் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்து தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காய், அரவணைப்புக்காய், பாசத்துக்காய், நேசத்துக்காய், எல்லாவற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் எங்களை மறந்தாலும் நீர் மாத்திரம் எங்களை மறவாத நல்ல தெய்வனாயிருந்து ஆண்டவரே, எங்கள் ஜீவிய பாதையில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி வந்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லாரும் வாயை திறந்து, சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்களும் முன்னாடி இருக்கிற தம்பிமார்களும் சின்ன பிள்ளைகளும் எல்லாரும் ஏசப்பா ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரை எங்க அப்பா அம்மாவையும் எல்லாரையும் காத்து நடத்தி வந்த தயவுக்காய், ஓ நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் மீது அன்பு கூர்ந்தீரே, எங்கள் குடும்பத்தின் மீது நீர் அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்கள் மீது அன்பு கூற ஆண்டவரே, உண்மையான அன்பு பாராட்டு நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவரே இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய அன்புக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லப்பா. உம்மை போல எங்களை நேசிக்க அன்பு செலுத்த யாருமே இல்லப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திர, நன்றி, நன்றி அப்பா. ஓ என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து உண்மையாய் உணர்ந்தவர்களாய் பாடுவோமா? எஸ் லோர்ட், எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல கையை தட்டி எல்லாரும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவானே என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமயம் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். மாட்சிமயம் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே. எல்லாரும் சொல்வோம், வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே. என் மீது
இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக இருத்தினம் பார்க்கின்றீர். எல்லாரும் சொல்வோம், மகனாக இருத்தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே. வல்லமையோ ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையில் இப்படி அளவில்லாத வல்லமை ஒவ்வொருவரிலும் இறங்கட்டும். மீது அன்பு கூர்ந்து பலியாரி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாரி சிலுவையிலே அப்பா எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க மாம்சமான திரையை என்று கிழித்து போது வழி திறந்தீர். மாம்சமான திரையை என்று கிழித்து போது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தவும் திரு சமூகம் உளைய செய்தீர். மகா மகா பரிசுத்தவும் திரு சமூகம் உளைய செய்தீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே பரலோக தகப்பனே. Hallelujah. All the glory to you, Lord. தகப்பனே உமக்குதானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாரி சிலுவையிலே ஆமென் ஆமென் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாரி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும். உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. மனதார சொல்லுவோம், உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எங்கள் தகப்பனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே
வல்லமையுள்ள ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு இந்த வேளையில் ஆராதனை செய்கிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை. எப்பொழுதும் பரலோக பரிசுத்த தூதர்களால் துதிக்கப்படுகிற ஆண்டவர், இந்த வேளையில நாங்கள் ஆண்டவர் சபையாரா உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவர் ஆராதனை செய்கிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே. அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி அப்பாவை பார்த்து ஆண்டவரே ஆராதனை உமக்கேன்னு சொல்லு. கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. அப்பா, அந்த காலை வேளையில நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராய் இருக்கிறபடினால உமக்கே நாங்கள் எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஒரே உமக்கே ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த மட்டும் ஆண்டவரே வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த மட்டுமாக இந்த மாதத்தினுடைய இந்த 24ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவருடைய கரம் நம் குடும்பத்தோடு நம்மோடு எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்தின தயவுக்காய் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளை ஆண்டவரே நினைக்கிறோம். ஹல்லேலூயா. 1000 நாவிருந்தாலும் தேவன் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நாங்கள் நன்றி செலுத்த முடியாதப்பா. நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி அப்பா. சபையாராகிய இந்த ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொரு ஜனங்களையும் கரம் பிடித்து ஆசீர்வாதமாய் நடத்தி செல்ல போற தயவுக்காய் விசுவாசத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மட்டுமாய் வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இனிமேலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, வழி இதுவே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு உம்முடைய சத்தம் கேட்கப்படட்டும். கர்த்தாவே ஆண்டவரே, வலதுபுறமாவது இடதுபுறமாவது ஆண்டவரை விலகும் போது வழி இதுவே என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய சத்தம் ஜனங்களுக்கு தொனிக்கட்டும் ஆண்டவரே. இனிமேலும் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் அத்தனை பேருக்கும் இனிமேலும் ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தராயிருந்து போதுமான தேவனாயிருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி சொல்லும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரை எங்களை ஆண்டவரே எந்நாளும் வழி நடத்துகிறவரப்பா. முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, முதிர் வயதானாலும் எங்களை தள்ளாத தேவனாய் இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால
எல்லாரும் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தெய்வத்தை இதுவரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வந்த ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த, ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்கா எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே 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 ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளினுடைய சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். 143வது சங்கீதத்தை இந்த நாளிலும் நாம் வாசிக்க போறோம். 143. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியானை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. 11, 12 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதனுடைய இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களை இதில் நாம் பார்க்க முடிகிறது. 1வது வசனத்தில், கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளு, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன், நீதி செய்கிற தேவன். உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் எனக்கு நீர் உத்தரவு அருளி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை ஜெபங்களை ஏறெடுக்கிறது போல நாமும் கூட ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 3வது வசனத்திலே, சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். சத்துருவின் நிமித்தமாய் நெருக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய பிரச்சனையை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். நீதிமான்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சங்கீதத்தில் தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே, சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடை நசுக்கி போடாதபடிக்கு ஆண்டவரே என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான், நீர் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி நாமும் கூட ஒருவேளை சத்துருக்கள் இல்லாமல் இருக்கலாம், பல வியாதிகள் போராட்டங்கள் எது இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் கண்டிப்பாய் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 5வது வசனத்தில், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கடந்து போன வருடங்களை நான் நினைக்கிறேன். எவ்வளவு ஆச்சரிய பிரகாரமாய் நீர் என்னை
நடத்தி இருக்கிறீர். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வெற்றியாய் நிற்கணும்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதமான காரியங்கள், நம்மை எந்த நிலைமையில் அவருடைய பிள்ளையாய் மாற்றினார் என்ற எல்லா காரியங்களையும், பூர்வ நாட்களிலே தேவன் செய்த கிரியைகளை நாம் நினைத்து பார்க்கணும், யோசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம விழுந்து விடாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியாய் ஓட முடியும். ஸ்தோத்திரம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். 6ஆம் வசனத்தை கவனிங்க பாருங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு வறண்ட நிலம் எப்பொழுதும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ அது எதிர்பார்த்திருக்கிறதோ, அதுபோல உம்மிடத்தில் நீரனை நடத்தும்படியாய், நீரனை போதிக்கும்படியாய் உம்மிடத்தில் என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமா இன்னைக்கு எதன் மேல் தாகமாய் இருக்கிறது? உலக பிரகாரமான காரியங்கள் மேல் தாகமாய் இருக்கிறதா? சோத்திரம். சினிமாவின் மேல் தாகமாய் இருக்கிறதா? இல்லை உலகத்தின் சிற்றின்பங்கள் மேல் தாகமாய் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் தாகமாய் இருக்கிறதா? எப்படி இருக்கிறது நம்ம ஆத்துமா? ஸ்தோத்திரம். என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆத்துமா அது தேவன் மேல், நம்மை ரட்சித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தாகமாய் இருக்கிற ஆத்துமாக்களாய் இருக்க வேண்டும். உலக ஜனங்களைப் போல நாம வாழ்கிறவர்களாய், துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களாய், துன்மார்க்க காரியங்களின் மேல் தாகமுடையவர்களாய் நாம இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்திலே கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். ஆண்டவரே, 8ஆம் வசனத்தில் கேட்கிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்முடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு கேட்க பண்ண. ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தினால என்னுடைய திறமையினால அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அதிகாலை தோறும் எனக்கு தொனிக்க பண்ணும், கேட்க பண்ணும். உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் அப்பா. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு என்ன செய்யும்? போதியும். ஸ்தோத்திரம். நீங்களும் கேட்கணும், ஆண்டவரை என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய குடும்பத்தில் நீரனை போதியும். ஆண்டவரே, அதிகாலை தோறும் உம்முடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணாப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை கண்டிப்பாய் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 11ஆம் வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லி கேட்கிறார். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர், நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷருக்கு பிரியமானதை அல்ல, இல்லாவிட்டால் நமக்கு, எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் பண்ணுவேன், அப்படி இல்லை. தாவீது என்ன கேட்கிறார்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த வசனத்தின்படி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் மனமும் மாமிசமும் விரும்பின பாதையிலே அல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை நன்றாக நடத்துவார், நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்த எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. பாடலை பாட விரும்புகிறவர்கள் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து நாம் ஆராதனை செய்வோம்.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறார். ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவராம். ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவராம். ஆராதனை 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 ஆராதனை. தண்ணீரில் நடந்தாலும் என்னை மூழ்காமல் காத்திடும்